ஹாய், வாங்க சிக்கன் ரைஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அது பாருங்கள், சிக்கன் ஒரு 4 பீஸ் வாங்கிட்டு வந்தோம். அதனால் சுடுதண்ணில் போட்டு முன்னாடியே வேக வச்சுக்கணும். நல்லா சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு, கொஞ்சம் சால்ட், உப்பு போட்டு நல்லா பஞ்சு மாதிரி வேக வச்சுக்கணும். கொஞ்சம் பட்டை லவங்க போட்டுக்கணும், அதில் நல்லா வாசனையாக இருக்கும். சிக்கனை நல்லா வேக வச்சுக்கணுங்க. முதல்ல சிக்கனை கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே வந்துடும். இது பாருங்கள், அரிசி பாசிமதி ரைஸுங்க, பிரியாணி அரிசி தான். சிக்கன் ரைஸுக்கு அந்த அரிசி போட்டால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், அரிசி கழுவி அடுப்பில் வச்சுருக்கேன். சாதம் வேக வச்சு வடிக்கணுங்க. நல்லா பழன்னு அதில் கொஞ்சம் அரிசி கழுவி அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சு விட்டுட்டு அடுத்தது வந்து கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணுங்க. அப்போ தான் அரிசி வந்து சாதம் ஒன்றுக்குள்ள ஒன்று ஒட்டாமல் அப்படியே தனித்தனியாக விதையாக பழன்னு வரும். அது பாருங்கள், எண்ணெய் ஊற்றணுங்க அதில். அப்போ தான் சாதம் ஒட்டாமல் இருக்கும் சிக்கன் ரைஸ்க்கு. இப்போ தட்டு போட்டு மூடி சாதம் ஒரு அரை வேக்காடு இருந்தால் போதும், முழுசாக வேகணும்னு கிடையாது. அப்புறம் அந்த சிக்கன் ரைஸில் அது மசாலாவில் கலந்து தாளிக்கும் போது அதில் கொஞ்சம் வேகும். அப்புறம் பாருங்க, பாஸ்மதி ரைஸ் தாங்க, நல்லா நீளமாக இருக்குது பாருங்கள். சாதத்தை வடித்து தனியாக எடுத்துக்கணுங்க. அவ்வளோதான், மூடி வச்சு ஒரு கொதியிலே வெந்துருங்க. அது பாருங்க, சாதம் வெந்துருச்சு. சாதம் அப்படியே சாதம் கொஞ்சம் நசுங்கிற மாதிரி இருக்கணும். ஒரு 3/4 வேக்காடு வந்தால் போதும், முழுசாக வேகணும்னு கிடையாது. நம்ம வடிச்சிட்டு சாதம் அப்புறம் பழன்னு வரணும் அப்படி. அது பாருங்கள், ஒன்றுக்குள்ள ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். அதுதான் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வேக வைக்கணும். இந்தமாரி சிக்கன் ரைஸ் செஞ்சாலும் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சாலும் பாஸ்மதி ரைஸ் தண்ணி சோறு வடிக்கிறனாக்க ஒட்டாமல் இருக்கும் ஒன்றுக்குள்ள ஒன்று. சூப்பராக வெந்துடுச்சிங்க, எடுத்து வடிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி வேகும் போது எடுத்து வடிச்சிடணும். ரொம்ப தண்ணி சிக்கக்கூடாது, ரொம்ப நேரம் வெந்துடக்கூடாது, சாதம் குழஞ்சிடும். சூப்பராக பண்ணி வச்சுங்க. சிக்கன் பாருங்கள், வேக வச்சாச்சு. அதை எடுத்து இப்போ எலும்பு தனியாக சிக்கன் தனியாக தனித்தனியாக பிச்சு எடுத்துக்கலாங்க. கறி தனியாக பிச்சு எடுத்தால் தான் அதில் கொஞ்சம் மசாலா போட்டு அது எண்ணெயில் போட்டு பொரிக்கணுங்க. பொரித்து தான் சிக்கன் ரைஸ் செய்ய முடியும். வாங்க, அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம் சிக்கன் ரைஸ்க்கு. எண்ணெய் திட்டமாக ஊற்றினா போதுங்க. அதுக்கு வந்து வெங்காயம், கொஞ்சம் கேரட்டு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும், நிறைய ஊற்ற தேவை. அதில் கொஞ்சம் பட்டை லவங்கெல்லாம் போட்டுக்கணுங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த பட்டை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அது கூட கொஞ்சம் லவங்க, இலை, பிரியாணி இலை அதெல்லாம் போட்டுக்கலாங்க.
சிக்கன்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம், நல்லா வாசனையாக இருக்கும். இது பச்சை மிளகாங்க பொடியாக நறுக்கி அது எண்ணெயில் போட்டு வேக வச்சுக்கலாங்க. பச்சை மிளகா அப்போ தான் பச்சை வாடை இல்லாமல் இருக்கும். இஞ்சி பூண்டும் போட்டுக்கணுங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்குது இந்த பாருங்கள். அடுத்தது வெங்காயம் நல்லா நீளமாக நைஸாக அரிஞ்சு வச்சுக்கணும். மொத்தமாக அரிக்கக்கூடாது வெங்காயம். அப்படியே மெல்லிஸாக நீட்டு ஆகிறத அரிஞ்சிக்கணும் வெங்காயம். தக்காளி போடக்கூடாது, சதன்னு ஆகிடும் சாதம். வெறும் வெங்காயம் மட்டும்தான் போடணும். அதேமாரி புளிப்புக்கு லெமன் தான் புழிஞ்சு விடணும். ஒரு 2 சொட்டு புழிஞ்சு விட்டிங்கன்னா புளிப்பாக இருக்கும். அதுக்காக தக்காளி போடக்கூடாது. சிக்கன் ரைஸ் செஞ்சாலும் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சாலும். காய்ங்க ரொம்ப வேகணும்னு கிடையாது, இது அரை வேக்காடு வந்தாலே போதும் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ரைஸ்க்கு. பாருங்கள், கொஞ்சம் கேரட்டு லேஸாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிக்கணும், டக்குன்னு வெந்துடும். இப்போ அதுக்கு தேவைக்கேற்ற மாரி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். புதினா கொஞ்சம் போட்டு கொத்தமல்லி தழைலாம் கொஞ்சம் போட்டு அதில் நல்லா வதங்க விட்டுக்கலாங்க. அதுக்கெல்லாம் மசாலாலாம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அதுதாங்க மசாலா என்ன மசாலான்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சிக்கன் மசாலா குழம்பு பொடி இருக்குது இல்லைங்களா, அந்த சிக்கன் மசாலா பாக்கெட்டு தான் கொஞ்சம் போடணும் சிக்கன் ரைஸ்க்கு. ஆல்ரெடி காரத்துக்கு பச்சை மிளகா போட்டாச்சு பொடியாக கட் பண்ணி. அப்புறம் கொஞ்சம் மிளகு பொடி போட்டுக்கணும் காரத்துக்கு. பெப்பர் அது ஒரு 2 டீஸ்பூன் போட்டு, கொஞ்சம் சிக்கன் மசாலா மட்டும் கொஞ்சம் போட்டு, அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு, காய் ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு மூடி போட்டு மூடி அந்த கேரட்லாம் போட்டுக்கணுங்களா, அந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம்னா டக்குன்னு வெந்துடும். கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். மசாலா அது ரெடி பண்ணி வச்சுங்க. இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. சிக்கன் அதான் வேக வச்சு அது எலும்புலாம் இல்லாமல் பிச்சு எடுத்து வச்சுருக்கோங்க, வெறும் கறி மட்டும். அதுக்கு கொஞ்சம் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கணுங்க. கொஞ்சம் சால்ட் உப்பு போடணும். அடுத்தது கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போடணும். இது சிக்கன் ரைஸ்க்கு அந்த சிக்கனில் மசாலாவாக கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டீஸ்பூன் போட்டு, அது லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கணுங்க. உப்பு போட்டு அதான் நம்ம சிக்கன் மசாலா இருக்குது பாருங்கள், அதுவும் சிக்கனுக்கு இதுக்கும் போட்டுக்க வேண்டியதான். சிக்கன் பொரிக்கிறதுக்கும் சிக்கன் மசாலா தான் கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டு நல்லா பெதறி கொஞ்சமாக ஃபுட் கலர் போட்டுக்கலாங்க, சும்மா லைட்டாக. புளிப்புக்கு லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாங்க.
இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து அந்த சிக்கன் மசாலாலாம் போட்டு வச்சுட்டு நல்லா பெதறி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணுங்க. நல்லா ஊறினா தான் எண்ணெயில் போட்டு பொரிச்சோம்னாக்கா நல்லா மொறு மொறு மொறுன்னு நல்லா இந்த காரம் உப்பு புளிப்பு எல்லாமே நல்லா ஏறும் அதில் சிக்கன் ரைஸ் செய்யுது. இது மாதிரி தாங்க சிக்கனை தனியாக எடுத்து வேக வச்சுட்டு அப்புறம் பிச்சு தனித்தனியாக எடுத்து தான் அப்புறம் மசாலா போட்டு அது எண்ணெயில் பொரித்து தான் சிக்கன் ரைஸ் செய்யணும். இது பாருங்கள் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. அந்த மசாலா போட்ட சிக்கன் பொரிச்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பழன்னு போட்டால் எண்ணெயில் பொரியுங்க. அந்த மசாலாலாம் போட ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டிக்கிச்சு. வெந்த பிறகு தனித்தனியாக பிரித்து போட்டுக்கலாம் சிக்கனை. சிக்கன் ரைஸில் இருக்கிற சிக்கன் கடைங்களை விற்கிறது இந்த மாதிரி தான் பொரித்து எடுத்துப்பாங்க. பொரித்து போட்டு தான் அவங்க சாதத்தில் போடுவாங்க. பாருங்கள் சிக்கன் நல்லா சூப்பராக பாருங்கள் ஃப்ரை ஆகுது, செம்மையாகுது. ரொம்ப நேரம் வேகம்லாம் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே வேக வச்ச சிக்கன் தானே, டக்குன்னு பொரிஞ்சிடும். டக்குன்னு பிளேட்டில் எடுத்துக்கலாம். அப்படி அது பாருங்கள். பாருங்கள் சூப்பராக இருக்குது. பிளேட்டில் எடுத்துக்கலாங்க. நல்லா பொரிஞ்சிட்டு இந்த சிக்கனு. சூப்பராக பொரிச்சாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் பொரித்து சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். சிக்கன் பிச்சு போட்டுட்டு ஃப்ரை பண்ணோம்னாக்கா அப்படி தான் இருக்கும், எலும்பு இல்லாமல். இது பாருங்கள், சாதம் மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை சாப்பாட்டை அள்ளி சாதத்தை அள்ளி அந்த மசாலா கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் சூப்பரான சாதம், பல இருக்குது பாருங்கள். அதான் வேக வச்சு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா அதுமாரி ஒட்டாமல் இருக்கும் சாதம். பாருங்க மசாலாவில் நல்லா சூப்பராக மிஸ் ஆகுது சாதம். பாருங்கள் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா அடுப்பில் ஸ்லோவில் வச்சு எல்லாமே நல்லா ஒன்றா அதோட காரம் உப்பு எல்லாம் சேர்கிறதுக்காக அடுப்பில் ஸ்லோவில் வச்சு சிக்கனை கலந்துக்கலாங்க. லாஸ்ட்டில் தான் போனோம் சிக்கன். சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க சாதத்தோட கூட. இதுதான் சிக்கன் ரைஸ். நல்லா சூப்பராக கம்மன்னு வாசனையாக இருக்குது. இந்த ரைஸ் கடையில் வாங்க போனாக்கா ஒரு சிக்கன் ரைஸ் வாங்க போனாக்கா 150 ரூபா.
நான் 4 கிலோ சிக்கன் தான் வாங்கினேன். அழகாக இதில் எங்கள் ஃபேமிலியே சாப்பிட்டாச்சு சிக்கன் ரைஸு. பாருங்கள், பிளேட்டில் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். சாதம் செம்மையா. இதுதான் சிக்கன் ரைஸ். ஆனால் கண்ட மசாலாலாம் கிடையாது, இது நேச்சுரலாக நம்ம வீட்டு மசாலாலாம் போட்டு செஞ்சாக்க உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் சிக்கன் ரைஸ். சிக்கன் ரைஸ் செய்கிறது இப்படி தான் செய்யணும். சிக்கனை வாங்கிட்டு வந்து தனியாக வேக வச்சு அதுக்கு மசாலாலாம் போட்டு வேக வச்சிடணும். அப்புறம் அது தனித்தனியாக எலும்பு தனியாக சிக்கன் தனியாக பிச்சு அப்புறம் ஒரு கொஞ்சம் மசாலா போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கணும். பொரிச்சு தான் அப்புறம் சாதத்தில் மிக்ஸ் பண்ணணும். அதுதான் சிக்கன் ரைஸ். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்க, நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா கடையில் போய் வாங்கிறதோட நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு. இந்த மாதிரி வீட்டிலே வாங்கி சமைச்சோம்னா அதிகம் செலவும் ஆகாது. ஒரு ஃபேமிலியாக இருக்கிற 4 பேர்னாக்கா 4 பேருக்கும் கடையில் போய் வாங்கினா எவ்வளோ ஆகும் தெரியுமா? அதனால் வீட்டில் வாங்கி சமைச்சா நல்லது. சரிங்க, நீங்களும் வாங்கி இதுமாரி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நல்லா இருந்ததா இல்லையானு. நான் செஞ்ச மாதிரியே மெத்தட் எப்படி நான் செஞ்சேனே அதேமாதிரி எல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் சிக்கன் ரைஸ். பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.